Hello everyone, welcome you all in Thermal Domain YouTube channel. இந்த வீடியோ லெக்சரில் நம்ம செஷன் 3C பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸில் ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க டாப்பிக்கில் போகலாம். Reversible process. Reversible process, it is nothing but it once has been taken place between two states. It can be reversed to restore the system to initial condition without leaving any effect on the surroundings. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம், அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி சேஞ்ச் ஆகி போச்சோ மறுபடியும் ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் திரும்பி வரணும், எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லலாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டி எடுக்கிறோம். அந்த ஐஸ் கட்டியை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே வைக்கிறோம் ஒரு கப்பில். என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் அது உருகி போய் ஃபுல்லாக தண்ணியாக மாறிடும். அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன ப்ராசஸ் சொல்லுவாங்க அப்படின்னா மெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஸ் கட்டி சாலிடு ஃபேஸில் இருக்குது, அது உருகி கடைசி ஃபைனலாக 100% லிக்யூடாக கன்வெர்ட் ஆகிடுது. இது லிக்யூடு ஃபேஸாக மாறிடுச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா, மெல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது, ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுறது. நான் மறுபடியும் அந்த கப்பில் உள்ள தண்ணியை கொண்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சா எனக்கு என்ன ஆகும், அதே ஐஸ் கட்டி திரும்ப வந்துருங்க. இதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் நடந்திருக்கோ அது திரும்ப என்னுடைய இனிஷியல் ஸ்டேட்டுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். முக்கியமான பாயிண்ட்டுங்க, இட் பாசஸ் த்ரூ எ சீரியஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸை ரீச் பண்ணிட்டே போகணும். போகும்போது என்ன ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இருந்துச்சோ திரும்ப ரிட்டர்ன் வரும்போதும் அதே பாதையில் வரணும், அதே கண்டிஷன்ஸை பாஸ் பண்ணி வரணும். So if a process is said to be reversible, it can be reversed in direction, follows the same path as I move through the forward process. எந்த பாதையை இந்த ப்ராசஸ் போச்சு மறுபடியும் ரிவர்ஸ்ல வரும்போதும் அதே பாதையே வரணும். ஒவ்வொரு ஸ்டேட் வழியா தாண்டி ஃபைனல் ஸ்டேட் போயிருக்கும் இல்லையா, திரும்ப வரும்போதும் அந்த ஃபைனல்ல இருந்து அதே ஸ்டேட் வழியே தான் இனிஷியல் ஸ்டேட்டை ரீச் பண்ணணும். இப்போ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர், it must pass through the same states on the reversed path as were initially visited on the forward path. முன்னோக்கி போச்சு இல்லையா, இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக தாண்டி போயிருக்கும். எந்த பாதையே போச்சோ ரிவர்ஸில் வரும்போதும் அதே பாதையை தான் அடையணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேரக்டர். ரெண்டாவது this process when undone will leave no history of events in the surroundings. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங்ஸ்க்கு எந்த விதமான சேஞ்சஸுமே நடக்கக்கூடாது, எந்த விதமான எஃபெக்ட்டுமே இருக்கக்கூடாது. Third condition, characteristic, it must pass through a continuous series of equilibrium states. இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை தான் பாஸ் பண்ணி போகணும். No real process is truly reversible. ரியலாக நடக்கக்கூடிய எந்த ப்ராசஸ்மே ரிவர்சிபிள் ப்ராசஸ் கிடையாது. பட் some process may approach reversibility to close approximation. 100% நம்ம இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் கொண்டு வர முடியாது. அப்படியே ரிவர்சிபிள் ப்ராசஸ்னு சொன்னாலுமே அதில் நம்ம அப்ராக்சிமேட்டை தான் சொல்ல முடியும். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் போன பாதையை திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடியது, திரும்பவும் இனிஷியல் ஸ்டேட்டை வரணும். ஆனால் என்ன கண்டிஷன், கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை தான் கிராஸ் பண்ணி போயிட்டு வரணும். இட் மஸ்ட் பாஸ் த்ரூ எ சீரியஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க, தெர்மோடைனமிக் எக்ஸாம்பிள். நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பிஸ்டன் மேலே இருக்குது. நான் இந்த பிஸ்டன் உள்ள சிலிண்டருக்குள்ள மூவ் ஆகும்போது என்ன ஆகும், தட் இஸ் ரெசிப்ரோகேட்டிங் ஆகும்போது என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஃப்ரிக்ஷனல் எஃபெக்டை ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிடுவேன். இப்போ என்ன நடக்குங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மேலேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் பிஸ்டன் மூவ் ஆக போகுது. ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அப்போ எப்படி ஸ்டேட் இருக்கும் பாருங்க. இது ஸ்டேட் 1 இனிஷியல் ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணுறேன். இதை நான் பிவி டயக்ராமில் போட்டேன் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட் 1ங்கிற ஒரு பாயிண்ட்டுங்க எடுத்துக்கிட போகிறோம்.
இப்போ இந்த பிரஷர் ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பிஸ்டன் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த பிஸ்டன் வந்து அப்படியே கீழமாக்க மூவ் ஆகி வந்துட்டு இருக்கும் ஸ்டேட் 1ல இருந்து. அதான் இந்த செகண்ட் டயக்ராம். இப்போ பிஸ்டன் வந்து ஸ்டேட் 2 வந்து சேர்ந்துருக்கு. பாருங்களேன், இந்த பிஸ்டன் மேல இருந்து கீழே வர வர என்னுடைய மொத்த வால்யூம் ஸ்டேட் 1ல இருக்கும்போது இவ்வளோ வால்யூம் இருக்குது ப்ளூ கலர்ல ஃபுல்லா. ஆனா அந்த பிஸ்டன் ஸ்டேட் 2க்கு வந்து நிற்கும் போது என்ன ஆகுது, ரெட் கலர்ல இருக்குது, இந்த கேஸ் வந்து வால்யூம் நமக்கு குறைஞ்சிருது. ஸோ வால்யூம் குறையுது. அதே சேம் டைம் நம்ம பார்க்கும்போது சைக்கிள் ஏர் பம்ப் ப்ராசஸ் தான். மேலேருந்து கீழமாக்க அமுக்க என்ன ஆகும், அந்த ஏர் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு இந்த ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு பிஸ்டன் மேலேருந்து கீழே வந்திருக்குது. அப்போ இந்த கேஸோடைய pressure கூடி இருக்கும். at the same time entire volume எனக்கு என்ன இருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம PV diagramல பாருங்க, state 1ல இருந்து நான் state 2 வரையணும். pressureம் கூடணும்னா அப்ப upwardல போகணும், வால்யூமும் குறையணும்னா அப்போ leftல வரணும். வால்யூம் கூடணும்னா ரைட், leftல தான் வரணும். ஓகேவா? அப்போ வால்யூம் குறையணும், pressure கூடணும். அப்போ left hand side directionல upward இப்போ நம்ம வந்து கர்விக்கலா வரைய போறோம். ஓகேவா? இதுதான் ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2 போற process. இப்படி பிரஷர் கூடி வால்யூம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த processக்கு பேரு கம்ப்ரஷன் process. நம்ம நல்லா பிரஸ் பண்றோம், பிஸ்டனை வந்து பிரஸ் பண்ணனால அதோட பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சு, அதோட வால்யூம் குறையுது அப்படின்னா அந்த processக்கு பேரு கம்ப்ரஷன் process. இப்போ இது எப்படி ரிவர்சிபிள் processங்கறத ப்ரூஃப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு கண்டிஷன் முதல்லயே சொல்லிட்டேன், ஃபிரிக்ஷனல் எஃபெக்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணல, நோ ஃபிரிக்ஷன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இப்போ கீழே போன பிஸ்டன் என்ன ஆகும், மேலமாக்க வர ட்ரை பண்ணும். அப்போ ஸ்டேட் 2ல இருந்து திரும்பவும் ஸ்டேட் 1க்கு போகுது. எந்த விதமான எஃபெக்ட்டுமே சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடாதுன்னு படிச்சோம் இல்லையா? எந்த விதமான ஹீட் டிரான்ஸ்ஃபருமே இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு போச்சோ பிஸ்டன், அதே பாதை நமக்கு என்ன ஆகும், ஸ்டேட் 1க்கும் திரும்பி மேல் நோக்கி வந்தடையும். அதுதான் இந்த பாயிண்ட். பாருங்க, இப்போ ஸ்டேட் 2ல இருந்து அதே பாதையில தான் திரும்பியும் போகுது, ஸ்டேட் 1க்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அது எந்த பாத் வழியே ஸ்டேட் 1ல இருந்து 2க்கு போச்சோ திரும்பவும் 2ல இருந்து ஸ்டேட் 1க்கும் அதே பாத்துல தான் வந்து சேர்ந்துருக்குது. அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு கண்டிஷன் முக்கியமானது, நோ ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஃப்ரிக்ஷன் வந்து நெக்லிஜிபிள். irreversible processனா என்னன்னு பாப்போங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். எப்படி நான் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு ஒரு ஐஸ் கட்டியை தண்ணியா மாத்தலாம், தண்ணியை திரும்பவும் ஐஸ் கட்டியா மாத்தலாம்னு சொன்னேனோ, irreversible ப்ராசஸ்க்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளா ஒரு கப்ல வந்து ஹாட் காஃபி வச்சிருக்கோம். அந்த காஃபி வந்து நீங்க ரூம்ல கொண்டு வச்சீங்க அப்படின்னா அந்த ரூம்ல இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காஃபி ஃபுல்லா ஆறிடும். ஆறுனதுக்கு என்ன காரணம், காஃபில இருக்கக்கூடிய ஹீட் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகி அட்மாஸ்பியர் ஏரோட கலந்துருச்சு. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து ஹீட்டை எடுத்து காஃபில கொண்டு திரும்பவும் ஹாட் காஃபியை கொண்டு வர முடியாது. இதுதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் irreversible process. We cannot return the initial state of hot cup of coffee. ஹீட் வெளியே போனது தான், திரும்ப அட்மாஸ்பியர்ல போய் நம்ம போன ஹீட்டை பிடிச்சு கொண்டு உள்ள இருந்து சேர்த்துச்சு மறுபடியும் ஹாட் காஃபியா கொண்டு வர முடியாது. இதனால இது irreversible process னு சொல்றாங்க. பாருங்க, a process which cannot be reversed by same path, போன வழியே திரும்ப வரல, and follows in one direction only is called an irreversible process. போன வழியே வராம ஒரே டைரக்ஷன்ல தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அந்த process வந்து irreversible process. அப்போ அங்க ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வழியே தான் பாஸ் ஆகும்னு சொன்னோம். here it passes through this series of non equilibrium state. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the process which cannot be reversed reverse ஆகாது and it affects the system and surrounding. அங்க என்ன பார்த்தோம், without affecting the surrounding னு பார்த்தோம். irreversible process வந்து அஃபெக்ட் பண்ணோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எல்லா ரியல் ப்ராசஸ்மே irreversible தான் இருக்கும். எந்த ப்ராசஸ்மே வந்து ரிவர்சிபிள் கிடையாது. ரியலா நடக்கக்கூடியது வந்து எல்லாமே irreversible தான். அப்படியே நீங்க ரிவர்சிபிளா கொண்டு வந்தாலும் 100% கொண்டு வர முடியாது. ஓகேவா? a process can be made into reversible by breaking it into infinitely small steps. இப்போ இதுல பாருங்க, ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா போன வழியே திரும்ப வரும், கண்டினியூஸா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணுது. ஆனா irreversible ப்ராசஸ்ல அப்படி கிடையாது, கண்டினியூஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டா இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டிஷன்ல இருக்கும். irreversible ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன்.
அதே பிஸ்டன் சிலிண்டர் எக்ஸாம்பிள் தான் எடுத்துறேன் பாருங்க. நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அதனால சரௌண்டிங்ஸ்க்கு எந்த விதமான எஃபெக்ட்டுமே இல்லை. எஃபெக்ட்னா என்னது, ஹீட் டிரான்ஸ்ஃபர், ஒர்க் டிரான்ஸ்ஃபர், அதுதான், எந்த விதமான எஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ இங்க பாருங்க, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல வி கன்சிடர் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த பிஸ்டன் வந்து சிலிண்டரில் ரெசிப்ரோகேட் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, ஒன்னுக்கு ஒன்று ஃப்ரிக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பா ஹீட் வந்து டெவலப் ஆகும். எப்படி சார் நீங்க வந்து ஹீட் டெவலப் ஆகும்னு சொல்றீங்க, எப்படி நம்புறது? நீ நம்பணும் அப்படின்னு நினைச்சினா, தண்டவாளத்துல பாத்தீங்கன்னா ரயில் போகும்போது ரயில்ல உள்ள வீல் வந்து தண்டவாளத்துல உரசும் போது நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபயர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு உராய்வு நடந்துச்சு அப்படின்னா, ஒன்னோட ஒன்று உரசுது அப்படின்னா ஒரு ஹீட் வந்து டெவலப் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிஸ்டன் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டேட் 1 இருக்கு. ஸோ ஸ்டேட் 1ங்கிறத பிவி டயக்ராம், ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம்ல இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் 2 செகண்ட் டயக்ராம் பாருங்க. இப்போ ப்ராசஸ்ல நடக்க பாருங்க, பிஸ்டன் வந்து மேல இருந்து கீழமாக்க ஸ்டேட் 2க்கு கம்ப்ரஸ் பண்ணிட்டே வருது. நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்றோம்னு சொன்னோம். அப்போ இங்க ஃப்ரிக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும், அங்க ஒரு ஹீட் டெவலப் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங்க்கு சிஸ்டம்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்களுடைய சிஸ்டம் தான் இந்த சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். அந்த சிஸ்டத்துல இருந்து ஹீட் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளியே சரௌண்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஒரு எஃபெக்ட் நடக்கு சரௌண்டிங்கோட. பாருங்க, ஹீட் லாஸ் ஆகி வெளியே போயிட்டு இருக்கு. ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2க்கு போய் சேர்ந்துருச்சு பிஸ்டன். அதாவது கீழே கம்ப்ரஸ் பண்ண பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அட் த சேம் டைம் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இதே இது ஸ்டேட் 2ல இருந்து திரும்ப ரிவர்ஸ்ல போகணும்ப்பா, அப்பவும் ஃப்ரிக்ஷன் நடக்கும். கீழே இருந்து மேலே போகும்போதும் ஃப்ரிக்ஷன் நடக்கும். அப்போ அங்கே என்ன ஆகும், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகி போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, அதால மறுபடியும் ஸ்டேட் 1க்கு வந்து சேர முடியாது. அது வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. ஏன்னா வரும்போது ஹீட் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாறி இருக்கும். ரிட்டர்ன் போகும்போது அதே ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் கெயின் பண்ண முடியாது. அப்போ இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன கண்டிஷன்லாம் மாறுச்சோ, ஒவ்வொரு பாயிண்டா வரும்போது எப்படி டெம்பரேச்சர் பிரஷர் வேல்யூ மாறுச்சோ, திரும்ப ரிட்டர்ன் போகும்போதும் அதே பிரஷர் வால்யூம் டெம்பரேச்சரையும் கெயின் பண்ணுச்சு. அதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷனை அட்டைன் பண்றதுன்னு சொல்றது. அப்படி வந்துச்சுன்னா இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். இங்க அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேல இருந்து கம்ப்ரஸ் ஆகும்போது ஹீட் ஃபுல்லா வெளியே போகுது. திரும்ப ரிவர்ஸ் மேல போகும்போது எனக்கு என்ன ஆகும், ஹீட் ஃபுல்லா போகும்போது திரும்பி டெம்பரேச்சர்லாம் குறையதான் செய்யும். இட் டஸ் நாட் மெயின்டைன் த ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ பாருங்க, ஸ்டேட் 2ல இருந்து திரும்ப ஸ்டேட் 1க்கு போகும்போது இட் ஃபாலோஸ் த செப்பரேட் பாத். ஸோ ஃபைனலி அதோடைய ஸ்டேட் 1க்கு போய் சேராது. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான். நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங் அமுக்கினீங்க அப்படின்னா, திரும்ப எலாங்கேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு செட்டன் டிஸ்டன்ஸ் வரும். அடுத்த ரவுண்டு போகும்போது என்ன ஆகும், அதோட கொஞ்சம் ஹைட் கம்மியாகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே கம்மியாகி போயிட்டே இருக்கும். இட் cannot regain its ஒரிஜினல் பொசிஷன், ஒரிஜினல் ஸ்டேட் ஆர் இனிஷியல் ஸ்டேட். ஸோ அப்போ ஸ்டேட் 1ல இருந்து 2க்கு இப்படி ப்ராசஸ் போச்சு. ஸ்டேட் 2ல இருந்து 1க்கு அதே பாதையே வரல. இட் ஃபாலோஸ் a separate path, it follows the another path, it does not maintain the equilibrium condition. போன ஸ்டேட்லயே திரும்ப வந்துச்சுன்னா அதே ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணுன்னு அர்த்தம். இங்க நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி லாஸ் ஆகி வெளியே போயிட்டு இருக்கு. ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். ஃப்ரிக்ஷனால நமக்கு ஹீட் டெவலப் ஆகுது, வெளியே லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் என்ன சொல்லலாம், ஸ்டேட் 1க்கு ரீச் ஆகலைங்கிறதுனால திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as irreversible process. Thank you students. We see the next lecture. See you in the next session. Bye bye. Thank you.